உங்க மனசு உங்ககிட்ட இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? புரியல, ஏதோ தலையாட்டிட்டீங்க. என்னோட கண்ட்ரோல்ல என்னோட இஷ்டத்துக்கு செயல்படுற மாதிரி இருக்காது. கண்ட்ரோல் இல்ல, நான் என் நினைவு அப்படிங்கிறது கான்சியஸ். கான்சியஸ் உங்களை பத்தியே இருக்கும் நினைவு, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட நினைவுகள், நீங்களா யோசிக்கக்கூடிய நினைவுகள். சப்கான்சியஸ் அல்ல, கான்சியஸா. அது நீங்க பண்ண முடியாது. இப்ப நான் உங்களை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். 15 minutes you have forgotten yourself. 15 நிமிஷம் உங்க கான்சியஸ் எங்கிட்ட இருந்தது, உங்களுக்கு கான்சியஸ் இருந்தது. கான்சியஸ் இருந்ததுனாலதான் நான் கொடுக்குற கமெண்ட் உங்க காதுல விழுந்துச்சு. அன்கான்சியஸா இருந்தா ஒண்ணுமே கேட்காது. தூங்குறப்ப என்ன கேட்குது? பழக்கடை பக்கத்துல கதவை உடைச்சி உள்ள நுழைஞ்சி பீரோவை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் திருடிக்கிட்டு அவன் வெளியே போயிடுவான். விடிய காத்துல எந்திரிச்சு பார்த்தா எல்லாமே செதறி கிடக்கும். திருட ஆச்சுன்னே தெரியாது, திருட்டு நடந்திருக்கும். அன்கான்சியஸ். கான்சியஸ்ல எல்லாமே தெரியுது, நான் பேசுறது, நான் என்ன சொல்றேன், உங்களால உங்க நினைவுல என்ன வருது, அதை மீறி என்னுடைய வார்த்தைகள் மேல் உங்கள் மனசு இருக்கு. You have lost your conscious, your own conscious. Your conscious has been taken over by some other command. That is called mesmerism. ஹிப்னாட்டிசத்தினுடைய ஆரம்ப பகுதியே மெஸ்மரிசம். மெஸ்மரிசம்ங்கிறது இதுதான், உங்கள் மனதை கவர்வது. நான் கமாண்ட் கொடுத்து கவர்ந்துட்டேன் உங்க மனசை, நீங்க மறந்துட்டீங்க உங்களை. இந்த நிலைக்கு நீங்க போகணும். அது எப்படி போறதுங்கிறது தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்.